இழிச்சக்கா கடகடன்னு உங்க கதையை சொல்லி முடிங்க. மாச கணக்கா இழுத்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் தினமும் அரைகுறையா கேட்டுட்டு இருக்கோம். சீக்கிரம் முடிச்சு விடுங்க. கதை என்னன்னு தெரியண்டாமா? ஏடி மாசத்துக்கு ஒரு எபிசோடு தானே போட்டுக்கிட்டு இருந்தா இவனை தினக்கு கேக்கியோ? ரொம்ப இழுத்தாலும் போர் அடிச்சிரும். டக்கு புக்குன்னு சொல்லி முடிங்க ஆண்டி. அதான் அந்த நாதாரி பையன் தினமும் குடிச்சிட்டு வந்தாரு. சரியா சோறு போடல வைக்கல. கொஞ்ச நாளையில நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளவு நாள் தான் நம்மளும் தண்ணியை குடிச்சிட்டு கிடக்க முடியும்? எங்க ஆத்தாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்க வேற ஊருக்கு வந்துட்டோம். அப்புறமா எனக்கு வயிறும் பெருசாக ஆரம்பிச்சிச்சு. 5-6 மாசம் ஆகி போச்சு. அட எடுபட்ட பையன் இப்படி குடிச்சிட்டு வந்து தினைக்கு தூங்குதா. வீட்டில் இருக்கிற பாத்திரம் பண்ணதெல்லாம் கடையில் கொண்டு போட்டுட்டானே. பாட்டெலாம் தான் இருக்கு. ஒரு கிலோ பாட்டில் 10 ரூபாய்க்கு தான் எடுப்பா. அதை வச்சு நான் எப்படி கஞ்சி குடிக்க முடியும்? பேசாம வேலைக்கு போக வேண்டியதான். எங்க ஆத்தா வீட்டில் நல்ல கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்க பிச்சைக்காரி மாதிரி விட்டுட்டான். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? நீ முதல்ல போய் சேர்ந்தீங்கன்னா நிம்மதியா இருக்கும். குடிகார மட்டை எப்படி கிடக்கு பாரு. வாயை பிளந்துக்கிட்டு இப்ப வேலைக்கு போறதையும் விட்டுட்டு இதுக்கும் சேர்த்து நான் கஞ்சி ஊத்தணும். பேசாம விஷத்தை ஊத்திடலாம். கடவுளே, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு தண்ணி கூட தூக்கவே முடியல. என்ன கஷ்டமா இருக்கு. தண்ணி எடுத்து வச்சுட்டு வேலைக்கு வேற போகணும். நீ யாராயிட்டுனா சூப்பர்வைசர் எடுப்பட்ட பையன் ஏசுவானே. இந்த அழகரை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இப்படியே குடிச்சுக்கிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தானா என்னதான் செய்ய சோத்துக்கு? அழகி, என்ன இது கோலம்? பிச்சைக்காரி கணக்கா அலையுத. போ, தண்ணி எல்லாம் தூக்கி வீசு. அட எடுப்பட்டக்கு இருக்கா? தண்ணியை தூக்கி வீசணுமா? உசுரை கொடுத்து அங்க இருந்து நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு உதவி செய்ய மாட்டேக்க. பாட்டுல தலையில தூக்கி வச்சுட்டு எங்க ஓடுத? அழகி, இன்னைக்கு ஒரு நாள் தான் குடிப்பேன். நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். கடைசியா இன்னைக்கு குடிச்சு சந்தோஷமா இருந்துக்கிடட்டுமா? இதெல்லாம் நீ தினமும் சொல்லிக்கிட்டு அலையிற. ஏமாத்துக்காரா போ, எங்கேயாவது ஒளிஞ்சு போ. வீட்டுக்கு வந்துடாத. நானே கொஞ்சம் தான் கஞ்சி வச்சிருக்கேன். அதை எடுத்து வாயில் அள்ளி போட்டுறாத. என் அழகி, இந்த கோலத்துல பாக்கிறதுக்கு என் மனசு கேட்கல. அந்த கஞ்சியை நான் குடிச்சிட்டேன். உனக்கு இது பிரியாணி வாங்கிட்டு வரேன். கையில இருக்கிற சிக்கனே உனக்கு கொடுக்க மனசு இல்ல. நீ பிரியாணி வாங்கிட்டு வருவியாக்கு? பெரிய ஆணியா எடுத்து என் மண்டையில தான் நீ சொருவுவ. ரொம்ப கோவமா இருக்க. இரு, இன்னொரு பாட்டிலோட வரேன். அப்படியே ஒளிஞ்சு பேரு. வீட்டு பக்கம் வந்துடாத. எங்க ஆத்தா சொன்னது 100க்கு 100 சரி. நீ பண்ண பாவத்துக்கு எங்க ஆத்தா மூஞ்சில கூட முழிக்காம இருக்கேன். அட நம்ம வண்டு முருகன் மாமா, என் தாய் மாமா. ஐயா, என்ன இந்த கோலத்திலேயே அவர் பார்க்கணும். மாமா யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியலையே. உங்க பேரு சொல்லுங்க. யாருமா நீங்க? மாமா, நான் தான் சரோஜா, உங்க அக்கா மாவ. சி, உன் மோரையிலையா நான் முழிச்சேன்? உன் மோரையில முழிச்சா கூட கஞ்சி கிடைக்காது. அவ்வளவு பாவம் பண்ண நீ. எங்க அக்கால தவிக்க விட்டுட்டு அந்த குடிகார பைய கூட ஓடி போனவதான நீ. தெரியாதனமா அந்த ஊருக்கு வந்துட்ட. இங்கதான் இருக்கியா? என்ன கோலம் இது? எங்க போய் பிச்சை எடுத்துட்டு வர? மாமா பிச்சைலாம் எடுக்கல மாமா. நல்லா தான் இருக்க. என் புருஷனை நல்லா வச்சிருக்காரு. தண்ணி எடுக்க வந்தேன் மாமா. தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப இருக்குல்ல. ஆத்தா எப்படி இருக்கு? ஆத்தா எப்படி இருக்கா? 8-9 மாசம் ஆச்சு. ஆத்தா எப்படி இருக்குன்னு இப்பதான் கேக்கியோ? நீலாம் ஒரு பொம்பளையா? ஆத்தா செத்து போச்சு தெரியுமா உனக்கு? மாமா என்ன சொல்றீங்க? ஆத்தா செத்து போச்சா? விளையாடாதீங்க மாமா. ஆமா, உன்கிட்ட விளையாண்டு எனக்கு நிறைய காசு பணம் கிடைக்க போகுது பாரு. சி, உன் மோரைய பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஓடிரு, நம்பிக்கை துரோகி. எங்க அக்கான சாவடிச்சு சனியனே. என்ன மாமா சொல்லுதியோ? ஆத்தா எப்ப செத்து போச்சு? உங்க அப்பன் செத்ததுக்கு அப்புறம் உங்க ஆத்தா வேற கல்யாணம் கூட முடிக்காம உன்னைய வளர்த்தா. ஒத்த பிள்ளைன்னு உன்னை அப்படி வளர்த்தா. ஆனா நீ எவனா ஒரு காவாலி பைய பேச்ச கேட்டுட்டு போயிட்டல்ல. மனசு உடஞ்சி சாப்பிடாம கடந்து அழுது புலம்பி இல்லாத நோயெல்லாம் இழுத்து அப்படியே இடையில கடந்து செத்துட்டா எங்க அக்கா. நல்ல பாவத்தை வாங்கிக்கோ. ஐயோ, எங்க ஆத்தாவனை கடைசியில பார்க்க கூட இல்லையே. எவ்வளவு மனசு துடிச்சிருக்கும். எங்க ஆத்தாவனா தவிக்க விட்டுட்டு வந்துட்டனே. ஒரு நாள் கூட எங்க ஆத்தாவை போய் பார்க்கணும்னு எனக்கு தோணலையே. பிள்ளை பிறந்தது, பிள்ளைய கொண்டு எங்க ஆத்தா காலில் வச்சிடணும்னு நினைச்சேன். எங்க ஆத்தா செத்துட்டே. சி, இந்த சனிய மூஞ்சில போய் முதிச்சிட்டோம். வந்த வேலையே கெட்டு போச்சு. 200 ரூபாய் தான் வரணும். ஆத்தா, நீதான் எனக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும். ஆத்தா, எனக்கு பொட்ட பிள்ளை தான் பிறக்கணும். நீதான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும். கடவுளை, எங்க ஆத்தா மூஞ்ச கூட நான் பார்க்காம இப்படி போயிட்டனே. எவ்வளவு பெரிய பாவி. எங்க ஆத்தாளுக்கு இருந்ததே நான் ஒருத்தி தானே. கொஞ்சம் கூட யோசிக்காம வேற ஊர்ல வந்து இப்படி உட்கார்ந்துக்கிட்டனே. அழகர் பயல உடைய துண்டு துண்டா நறுக்கணும். அப்புறம் என்னாச்சு? வீட்டுக்கு போய் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 மாசத்துல முனிசும் பிறந்துட்டா.
சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாலாக்கா இருக்கு கேட்கும்போது. உங்க அம்மா இறந்துட்டாவும் சொல்லுதீங்க, உங்க அம்மாவை பார்க்க கூட போலையே நீங்க. ஆமா, அது நம்ம என்ன செய்ய முடியும்? சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கணும்னு கடவுள் எழுதி இருப்பாரு. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா அம்மாட்ட கொண்டு காட்டலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அம்மா தவறிட்டு அதையே நினைச்சு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறமா கஞ்சி குடிக்க வேண்டாமா, பௌத்துல இருக்கிற பிள்ளையும் வளரணுமே, அதனால வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த அழகை ரொம்ப ரொம்ப கெட்ட மோசமானவரு. ஆமாட்டி, அவர் அப்படித்தான், என்ன செய்ய முடியும்? இழிச்சக்கா அதுக்கப்புறம் என்னாச்சுக்கா? அடுத்த எபிசோட சொல்லுது மட்டி.